வணக்கம். நெருப்பு தமிழன். குபேரன் திரைப்படம் எப்படி இருக்கு? தனுஷ், நாகார்ஜுன் நடிப்பில் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த திரைப்படம் ஆடியோ லான்ச்சில் தனுஷ் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வரவேற்பை பெறும், இங்கே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஆடியோ லான்ச்சில் எகிரி எகிரி பேசினார். ஆடியோ லான்ச்சில் எகிரி எகிரி பேசினதுனால இந்த திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்மளும் எங்கிட்டாவது போய் பார்த்துருவோம் அப்படின்னு பார்த்தோம். இந்த திரைப்படம் எப்படி இருக்குது? ஒரு கடலில் ஆயில் ரிக் எடுக்கிறாங்க, அதில் ஒரு கேஸ் தயாரிக்கிறாங்க. அந்த கேஸு பல மில்லியன் ட்ரில்லியன் டாலர்ஸுக்கு மதிப்புடையதாக இருக்குது. இதை ஒருத்தர் ரகசியமாக ஒருத்தர்கிட்ட சொல்கிறாரு. ஒரு பெரிய தொழிலதிபர் இதை என் மூலியமாக நீங்கள் நாட்டுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதிக்கிட்ட சொல்கிறாரு. இப்போ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த பேச்சுவார்த்தையினுடைய மூலமாக ஒரு 5 பிச்சைக்காரங்களை எங்கேயாவது பிடிச்சி அவர்கள் மூலமாக ஒரு பினாமியை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்தினுடைய கதை. ஒரு 5 பிச்சைக்காரவங்களை எடுக்கிறாங்க. 5 பிச்சைக்காரவங்களை தேடி கண்டுபிடிச்சி அந்த 5 பிச்சைக்காரவங்கள் மூலமாக 10,000 கோடி ரூபாயை டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. இதில் 3 பிச்சைக்காரங்க கொண்டுடுறாங்க, 2 பிச்சைக்காரவங்க இருக்கிறாங்க. அந்த 2 பிச்சைக்காரங்களை குஷ்பு அப்படிங்கிற ஒரு பெண்மணி கர்ப்பமாக இருக்கிறாங்க. இதில் தனுஷ் இன்னொரு பிச்சைக்காரனாக இருக்கிறாரு. இதில் குஷ்புவை காப்பாற்றி அந்த குழந்தைய கையில் எடுக்கிறாரு தனுஷ். 5வது பிச்சைக்காரனாக உயிர் பிழைக்கிறாரு. இதுதான் கடைசியாக நாகார்ஜுன் இந்த திரைப்படத்தில் முதல்ல சிபிஐ அதிகாரியாக இருந்தாலும் அவர் சிறைச்சாலையில் ஏதோ ஒரு விடயத்தில் மாட்டிக்கிறாரு. அதிலிருந்து இந்த பெரிய தொழிலதிபர் இவரை ஒன்று நான் காப்பாற்றுறேன்னு சொல்லி வெளியில் எடுக்கிறாரு. வெளியில் எடுத்து கடைசியில் இந்த பிச்சைக்காரங்களை எல்லாத்தையுமே அந்த காசுகளை எடுத்ததுக்கப்புறம் கொள்கிறாங்க. இதற்கு கடைசியாக தனுஷ் கூட ஒத்துழைப்பு கொடுக்குறாரு நாகார்ஜுன். இதுதான் இந்த திரைப்படம். கடைசியாக இந்த திரைப்படத்தை நம்ம கூட்டி கழித்து பார்க்கும்போது இந்த திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த திரைப்படம் தலையும் புரியலை, வாலும் புரியலை. இப்போ நான் சொன்னது உங்கள் எல்லாத்துக்கும் புரிஞ்சுதான்? எதுவுமே புரியலை. அதுபோல தான் இந்த திரைப்படமும் இருக்குது. தேவையில்லாத படக்காட்சிகள், எதுக்கு சில இடங்களில் படக்காட்சிகள் அமைக்கப்பட்டது, எதுக்கு இந்த இடத்துக்கு ஓடுறாங்க, எதுக்கு இந்த இடத்துக்கு வர்றாங்க அப்படிங்கிறது தெரியலை. கதாநாயகி எதுக்கு இந்த பொண்ணு கதாநாயகியை நடிச்சிச்சு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். இசையெல்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு இல்லை, பரவாயில்ல அப்படின்னு ஒரு பேச்சுக்கு சொல்லிட்டு கடந்து போகலாம். மற்றபடி இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தனுஷ் மீண்டும் ஒரு நல்ல கதையம்சத்தோடு திரையுலகத்திற்கு மீண்டும் வரணும். நல்ல ஒரு நடிகராக எங்கேயோ இருந்து விளிம்பு நிலையிலிருந்து மேலே வந்த தனுஷ் மீண்டும் பழைய நிலைமைக்கு சென்றுவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். ஆக மொத்தத்தில் இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது இந்த திரைப்படம் கேனப்பாய் ஊரில் கிறுக்குப்பாய் நாட்டாம அப்படின்னு சொல்கிறது போல், இல்லை கிறுக்குப்பாய் ஊரில் கேனப்பாய் தான் நாட்டாம அப்படின்னு சொல்கிறது மாதிரியும் இந்த விதத்தில் தான் இருக்குது. இந்த திரைப்படத்தில் ஆக மொத்தத்தில் தலையும் புரியலை, வாலும் புரியலை. இந்த திரைப்படத்தை பார்க்குறவங்களுக்குலாம் நிச்சயமாக பைத்தியம் பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான்